எப்படியோ மாயா நினைச்சது கடைசியில நடந்துருச்சு. பூர்ணிமாவோட மண்டைய கழுவி அவங்கள கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே இத்தனை நாள்ல மாயா பூர்ணிமாக்கு பண்ண ஒரே நல்ல விஷயம் இந்த கேஷ் பாக்ஸை எடுக்க வச்சது தான். ஏன்னா இந்த வாரம் இருந்தா அவங்க எவிக்ட் ஆயிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த கேஷ் பாக்ஸை எடுத்துட்டு போனது உண்மையிலேயே ஒரு நல்ல மூவ். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல விஷ்ணு நிறைய இடத்துல புலம்பி இருப்பாப்ல. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா இருந்தது. சில ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம மாயா வந்து அவங்க பிஆருக்கு ஒரு நியூஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே மாயா பூர்ணிமா தான் காலங்காத்தால எந்திரிச்ச உடனே அந்த மணி பாக்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. பூர்ணிமாக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கான். நான் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நான் அதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்களா வெளில அனுப்புற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு போனா அப்படின்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இதுக்காக தான் விளாண்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்கல்ல. இன்ஃபேக்ட் இந்த வாரம் வெளியில போயிடுவேன் அப்படின்னு பயந்து கூட இதை நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன கலாய்ப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பொண்ணு சொல்லுது. மாயா உடனே இல்லைங்க, இப்ப நீங்க எடுக்கிறதா கரெக்டான மூவ். நீங்க சொல்றத பத்திலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க எடுத்தா மட்டும் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி மாயா கிளியரா மைண்ட கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மாயா இந்த மாதிரி பண்றதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. பூர்ணிமா வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா பூர்ணிமாவோட ஓட்டெல்லாம் மாயாக்கு வரும் இல்லையா, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு. பட் இவங்க ரெண்டு பேத்துக்கு சேர்த்து வர ஓட்டு இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பர்சனை விட கம்மியா இருக்கு. அதான் உண்மை. அது உங்களுக்கு தெரியல போல. இதுக்கப்புறம் வழக்கம் போல பிக் பாஸ் ஒரு மார்னிங் டாஸ்க் வச்சாப்ல. இன்னைக்கு ஒரு ஃபன் டாஸ்கா தான் வச்சாப்ல. இங்க இருந்து வெளில போனதுக்கு அப்புறம் நீங்க யாராவது ஒரு 3 பேரை ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னா யார் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாப்ல. எல்லாருமே ஓரளவுக்கு ஃபன்னா தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்துல பூர்ணிமா சொன்னது கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு. மாயா செம காண்டாயிட்டாங்க. அதான் நடந்தது. ஆக்சுவலா பூர்ணிமா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல இருக்க எல்லாரு கூடயும் நான் ஓரளவுக்கு நல்லா பழகிட்டேன். ஆனா மணி, தினேஷ், விஷ்ணு கூட எல்லாம் நான் அவ்வளவா பழகல. இங்க ஃபுல்லா சண்டையா தான் இருந்தது. வெளில போனதுக்கு அப்புறம் இவங்க கூட நான் ஒரு ட்ரிப்புக்கு போனோம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்கு போனோம். அங்க போறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஷ்ணு லைட்டா பஞ்ச் அடிச்சிட்டாப்ல. அங்க போயிட்டு நம்மள விட்டு வந்துருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி காமெடியா சொல்லிட்டாப்ல. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் இவர் இதெல்லாம் சொல்லி முடிக்க அந்த சைடு பூர்ணிமாவும் இல்ல, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவும் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஆனா இதுல மாயாக்கு வயித்தெரிச்சல். அது எப்படி நாங்க இருக்கும்போது நீ அவங்கள சொல்லலாம்? அவன் என்னமோ நீ அவன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்க அப்படின்னு நினைச்சுப்பான். அவன் என்னமோ மன்மதனா அப்படிங்கிற மாதிரி செம காண்டாயிட்டாங்க. இந்த டாஸ்க முடிச்சதுக்கு அப்புறம் மாயா உட்காந்து பூர்ணிமாவை கிழி கிழின்னு கிழிச்சாங்க. நீ எப்படி அவனை சொல்லலாம்? இது எந்த வகையில நியாயம்? நீ அவனை கலாய்க்கிற மாதிரி சொல்ற அப்படிங்கிறது கூட அவனுக்கு புரியாம அவன் இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்னமோ மன்மதன் அப்படின்னு நினைச்சுப்பான். இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கிட்ட கேட்க, ஏங்க விடுங்க, நான் சொன்னது நல்ல ரீசன்காக தான் சொன்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. பட் மாயா ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி நீ சொல்லலாம்? முதல்ல போயிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மாயாக்கு பூர்ணிமா அவங்கள விட்டு லைட்டா அப்படி போனா கூட சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவங்க பேசுறது அந்த பக்கம் இருந்த விஷ்ணுக்கு கிளியராவே கேக்குது. இவங்க எதுக்குங்க என்ன கலாய்க்கிறாங்க? இவங்க சொன்ன உடனே நான் என்னமோ மன்மதன் அப்படின்னு ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மா நான் ரோமியோ ஜூலியட்டா அது நான் அப்படி ஃபீல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் கலாச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் வழக்கம் போல புலம்பிட்டு இருந்தாப்ல. விஷ்ணுவோட புலம்பல்கள் இன்னைக்கு எபிசோட்ல கொஞ்சம் காமெடியா இருந்தது, உண்மைதான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாப்ல. இந்த பணப்பெட்டி இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கடைசி சில மணி நேரங்கள் இதுதான். இன்னும் 3 வாட்டி தான் நான் மாத்தி வைப்பேன். அதுல குறையவும் குறையலாம், ஏறவும் ஏறலாம். இதுக்கு மேல டிசிஷன் உங்களுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு பணத்தை மாத்தி வச்சாப்ல. 16 லட்சம் வந்தது. 16 லட்சத்தை பார்த்த உடனே மாயா பூர்ணிமா என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நைஸா உள்ள போனாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தினேஷும் விஷ்ணுவும் கூட லைட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூர்ணிமா முடிவு பண்ணிட்டாங்க, நான் போக போறேங்க, இதை எடுத்துக்க போறேன், உங்களுக்கு என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஷூ ஒன்னு வச்சிருந்தாங்க. ஷூவா செருப்பா அப்படின்னு தெரியல, அதை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கிட்ட சொல்ல உடனே இந்த இடத்துல அர்ச்சனா செம்ம ஷாக். என்னங்க அதுக்குள்ள போறீங்க, வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைங்க நான் முடிவு எடுத்துட்டேன், நான் கிளம்புறேன், எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அர்ச்சனா தான் போயிட்டு அந்த பக்கம் விஷ்ணுவையும் தினேஷும் கூப்பிடுவாங்க. இருமா மணி பாத்ரூம்ல இருக்கான் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல தினேஷ் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, அந்த பொண்ணு தானே மணி பாக்ஸ் எடுக்கிறா, இவன் எதுக்கு மூஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவே லைட்டா கலாச்சு விட்டாப்ல. இதுக்கப்புறம் தான் பூர்ணிமா மணி பாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு போறப்போ விஷ்ணுவும் தினேஷன், டேய் வெள்ள வாடா, அந்த பொண்ணு போய் மணி பாக்ஸ் எடுக்க போறா, நீ எடுத்துக்கடா, இதான் கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல மணி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. அடப்போடா, மணியாவது மண்ணாங்கட்டியாது, எனக்கு தேவையில்லடா, எனக்கு தான் அப்பவே தெரியுமே பூர்ணிமா தான் இதை எடுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேஷ் பாக்ஸ் எடுக்க மாட்டார் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவங்க அம்மா வந்து எக்காரணத்தை கொண்டு கேஷ் பாக்ஸ் மட்டும் எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத அவர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ இதுக்கப்புறம் பூர்ணிமா வழக்கம் போல கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு இப்போ இவங்க உண்மைகளை சொல்றாங்கன்னா பாத்துக்கங்களேன், இத்தனை நாள் நான் இந்த வீட்டுல பயங்கரமா கேம் விளையாடி இருக்கேன் அப்படின்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் கேமே விளையாடலைங்க, எனக்கு அதெல்லாம் விளையாட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இவங்களும் மத்தவங்க யூஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல நிறைய பேரை வச்சு நான் கேம் விளையாடி இருக்கேன், சிலது உங்களுக்கு தெரியும், பலது உங்களுக்கு தெரியாது, நான் பயங்கரமா கேம் விளையாடி இருக்கேன், 97 நாள் இந்த வீட்டுல இருந்திருக்கேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஃபுல்லா இருந்திருப்பேன்
இருக்கா அப்படின்னு தான் அர்த்தம். சோ இந்த பணத்தை எடுத்துட்டு நான் கிளம்புறேன், நான் முத நாளே முடிவு பண்ணிட்டு இந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வண்டி வண்டியா இந்த இடத்துல உண்மையை பேசிட்டு, நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு முதல்ல சாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரு காலையும் விழுந்து மன்னிப்பை கேட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது பிக் பாஸ் ஒரு பாட்டை போட்டிருப்பாப்ல, எல்லாரும் இந்த இடத்துல டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இவங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. போறப்ப மாயா இந்த இடத்துல இவங்க கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இவங்களுக்காக ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், இவங்க போனதுக்கு அப்புறம் மாயா பெட்ல படுத்துக்கிட்டு ஒரு உண்மையை சொல்லுவாங்க. அதை ஏன் இந்த இடத்துல எபிசோட்ல கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, வீட்டுல ஃபேன் எதுவும் வேலை செய்யல, ஏசியை மாத்திருங்க, விண்டோ எல்லாம் நான் வந்து மூடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபேன் எல்லாம் வேலை செய்யல அப்படின்னா யாருமே ஓட்டு போடல, சோ ஓட்ட போடுறதுக்கு ஆளை ரெடி பண்ணுங்க. மூணாவது, அக்கௌண்ட்ல ஏதாவது பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நானே வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கிறேன், ஓட்ட போறதுக்கு பிஆர் டீமை கொஞ்சம் பலமா வைங்க அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்தாங்க. என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ பூர்ணிமா போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மாயா தனியா அங்க இங்க சுத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அர்ச்சனா தான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தினேஷும் விஷ்ணு தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு காசு எடுத்தது உண்மையிலே சமமும், பரவாயில்ல பிரில்லியண்டா எடுத்துட்டா, பட் நான் மணி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துல மணியை வந்துருவாப்ல. திரும்ப இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இப்ப விஷ்ணு சொல்லுவாப்ல, பூர்ணிமா இந்த இடத்துல காசு எடுத்தது நல்ல மூவ் தான், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேம் எல்லாம் ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப போகும்போது நான் கேம் தான் விளையாண்டேன் அப்படின்னு அவளே சொல்லிட்டு போறா. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட அர்ச்சனாவே இந்த இடத்துல பயந்து போய் அவன் நல்லா கேம் விளையாடுறா அப்படின்னு சொல்லி அவளுடைய ஒரு பாயிண்ட பூர்ணிமா கொடுத்தா. தினேஷ் கூட அதை நம்பிட்டாரு. ஆனா நான் நம்பல, ஏன்னா அவ கேம் விளையாடுறா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அவ என்ன தாக்காததுக்கு முக்கியமான காரணமே அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கறதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி இவரு வழக்கம் போல புலம்பிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவருடைய ப்ரொமோஷன் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாப்ல. எப்பயுமே சேனல்ல இந்த டைம்ல ஏதாவது ஒரு 2-3 புது சீரியல் ஆரம்பிப்பாங்க, அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த வேலையை தான் இந்த இடத்துல பார்த்தாங்க. தங்க மகள் அப்படிங்கிற ஒரு சீரியலுக்கான ஒரு சின்ன ப்ரொமோஷன் நடந்தது. அங்க இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடியே விஷ்ணுக்கு தெரியும் போல, எல்லாருமே அவர்கிட்ட நல்லா தான் பழகினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அவங்களுக்கான சீரியல் ப்ரோமோவை லான்ச் பண்ணி விட்டுட்டு போயிட்டு வரேன் டாடா பை பை அப்படின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு பாட்டு போட்டு 2வது சீரியல் ப்ரொமோஷனுக்காக 2 பேர்த்த உள்ள விட்டாங்க. இதுலதான் சில சம்பவங்கள் இருந்தது. இதுல ஒருத்தர் வந்தார் இல்லையா, இவர் வந்து விஷ்ணுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா, உள்ள வந்த உடனே உன்னை நல்லா திட்டணும் தானே வந்தேன், ஆனா வெளியிலேயே உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஷ்ணுக்கு மண்டே வெடிச்சிருச்சுடே, ஏதாவது சொல்லிட்டு போடா, எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். லைவ்ல வேற நடுவுல 2-3 இடத்துல அவர் முன்னாடி அர்ச்சனா வேற இவரை கலாச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு அந்த ஆள் பக்கத்துல போய் கூட இருக்க மாட்டாரு, உள்ளே தான் நின்னுகிட்டு இருந்தாரு. வந்தவர் சும்மா இல்லாம விசித்ரா மேம் தான் பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன், பட் இந்த இடத்துல பூர்ணிமா எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா கேட்டிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த படைப்பா கேட்டப்போ அர்ச்சனாவுடைய அந்த டீஸ்வரி கேட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவருடைய சீரியலுக்கான ப்ரோமோவை லான்ச் பண்ணி விட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாப்ல. அவர் போனதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு புலம்புன்னு புலம்புவாப்ல, டேய் எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லிட்டு போயிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. விசித்ராமா பொறுமையா வருவாங்க. டேய் நான் இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னியா, வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, என்ன அப்படி சொன்னியா அப்படிங்கிற மாதிரி சும்மா கலாய்க்கிற மாதிரி கேட்க, மேடம் அப்படிலாம் நான் ஒன்னும் சொல்ல மேடம், வந்தவனுக்கு சும்மா கொளுத்தி போட்டு போறானுங்க, இதை வச்சுக்கிட்டு சாட்டர்டே எபிசோட்ல கமெண்ட் முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு ஏதாவது பேசி தொலைக்காதீங்க, என்ன மாட்டி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தாப்ல. லைவ்ல இது வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இருந்தது, பட் எபிசோட்ல 2 நிமிஷம் தான் காமிச்சாங்க. ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஆனா இது செகண்டா ஒருத்தர் வந்தாரு இல்லையா, அவருக்கு இவருக்கு ஆகவே ஆகாதான், சும்மா கேஷுவலா தான் பேசிப்பாங்களாம். வெளியிலேயே எப்ப பார்த்தாலும் அவர் முறைச்சிக்கிட்டே இருப்பாரா. சோ அவனை வேற உள்ள அமுச்சு விட்டு இப்ப என்ன செஞ்சு விட்டு போயிட்டாங்க, அவனை எதுக்கு இங்க அமுச்சு வச்சீங்க, அவன் நெகட்டிவிட்டியை தான் பரப்புறான், இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பரப்புற ஆளுங்களை ஒல்லியே அனுப்பாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாப்ல. அது கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. விசித்ரா, தினேஷ், மணி, விஷ்ணு இவங்க எல்லாருமே இதை பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த இடம் பாக்குறதுக்கு காமெடியாவும் இருந்தது. லைவ்ல இன்னுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விஷ்ணு மணி எல்லாம் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டுல இருக்க சில பேரோட கேம் என்னால இன்னும் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லுவாப்ல. பர்டிகுலரா விஜயோட கேம் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. உண்மையிலேயே விஜய் வர்மாவுடைய கேமை பத்தி என்னாலையும் புரிஞ்சிக்க முடியலங்க. கண்டிப்பா இந்த பணப்பெட்டி அவர் தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். பூர்ணிமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சேன், பட் விஜய் வர்மா தான் தூக்குவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் இந்த வாரம் எவிக்ஷனுக்காகவே உள்ள அமிச்ச மாதிரி தான் தெரியுது. மேபி நாளைக்கு எவிக்ஷன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா விஜய் வர்மா வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வெளில போயிட்டார் அப்படின்னா மீதி 6 பேர் இருப்பாங்க. இன்னொரு ஆள நாளைக்கே எவிக் பண்ணுவாங்களா, அதாவது இந்த வாரமே எவிக் பண்ணுவாங்களா, இல்ல அடுத்த வாரத்துல மிட் வீக் எவிக்ஷனா வெளில தூக்குவாங்களா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மாயா தான் ஓட்டிங்ல கம்மியா இருக்காங்க, பட் அவங்கள சேனல் தூக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மணியை தூக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. லைவ்ல வந்து மாயா அவங்க பிஆருக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை அப்படியே சேர்த்து சொல்லிட்டேன். அப்புறம் நடுவில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி நடத்திருப்பாங்க, அது கொஞ்சம் காமெடியா இருந்தது. அவ்வளவுதான், வேற எதுவும் பெருசா நடக்கல. சோ இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். அண்ட் தென் பை பை, thank you guys.